எல்லாரும் சொல்கிறாங்க ஆண்டருடைய வார்த்தை தானே, ஆண்டருடைய வார்த்தையே இருந்தாலும் ஆண்டருடைய ஆவி இல்லாவிட்டால் அது கொல்லும். அதுதான் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு புரியல. இது ஆண்டருடைய வார்த்தை, அது எப்படி எனக்கு ஒரு ஜீவன் இல்லாமல் போக முடியும் அப்படின்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த ஆவி இல்லாமல் அது உன்னை உயிர்ப்பிக்காது. இயேசு இதை தெளிவாக சொன்னார், என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது போல தேவனுடைய ஆவியினால் தான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளணும். இந்த வார்த்தைகளை தேவனுடைய ஆவியினால் தான் தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி தேவனுடைய ஆவியினால் தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே போல நானும் தேவனுடைய ஆவியினால் தான் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும்.